தமிழ் செய்தி ஊடகத்திலேயே ஒரு ஊடகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க 3லேருந்து 18க்கு வருவோம், 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும்னு. 3 மாதங்களுக்கு முன்பாக சோழிங்கநல்லூரில் நடந்த கூட்டத்தில் பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை என்று அமித்ஷா பேசுகிறார். பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படிங்க அதிமுகவிட கூடுதலாக இருக்கும்? 2 நாளாக சொல்லிட்டே இருக்கு. 5 மணிக்கு போனாங்க, அறிவிக்கலை. நேத்தி வந்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், பெரிய தலைவர்கள்லாம் சமாதானப்படுத்த வேண்டியது இருக்குது, இப்பயும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு. அவங்க அதிருப்தி அடையக்கூடிய அளவுக்கு பெரிய ஆட்கள் யார் வர போகிறாங்க சார்? முருகன் எத்தனை முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ள 50 முறை சொன்னார். வானதி சீனிவாசன் அவர்கள் சிரிக்கிறார், நிருபர்கள் கேட்குற கேள்வி சிரிக்கிறார். அப்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அண்ணாமலை வர முடியாத அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன? கோயம்புத்தூர் பிரஸ் மீட்டில் சேர்க்க முடியாத நபர்களை ஏன் திருப்பூரில் கூட்டம் சேருங்க மோடி தலைமையில்? தென் மாவட்டங்களில் எம்பியே இருக்க மாட்டாங்கிறார் எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவுக்கு அண்ணாமலை. அந்த வீடியோ பார்த்தேன், எந்த தைரியத்தில் பேசுறாருன்னே தெரியல. தென் மாநிலங்களில் ஓபிஎஸ்சி டிடி விதிநகரனையும் அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கோம், இதை ஏன் கேள்வியாக கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் மோடி அவர்கள் தான் 3ஆம் முறை பிரதமர் ஆகணுங்கிறாரு. பிரதமர் மோடி நேற்று பல்லடத்தில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்குது, இவ்வளோ கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்கீங்க, உங்கள் கூடயே தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு கொடுக்கலங்கிறப்போ அவங்க நீங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? எதுக்கு உங்களை பார்க்கணும்? நீங்கள் வீட்டு வாசலே காத்து கிடக்குறீங்க, நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வர போகிறீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இமாச்சல பிரதேசம், கர்நாடகா 2 விஷயம் பார்க்கணும். கர்நாடகாவில் பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ இங்கே ஃபேவராக ஓட் பண்ணதுனால ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு ஒரு எம்பி காங்கிரஸ்லேருந்து அதிகமாக இருக்காங்க. ஆனால் இமாச்சல் பார்த்தோம்னா 6 பேர் வந்து எதிராக ஓட் பண்ணி பாஜகலேருந்து இன்னொரு மாநிலங்களவைக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 6 பேருமே வந்து இப்போ ஹரியானாவில் வந்து பாஜக தலைவர்கள் கூட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவங்க மொத்தம் 35 வந்து வேணும், அவங்க 40 சீட் தான் வின் பண்ணியிருந்தாங்க கர்நாடகா. இப்போ 6 பேர் இவங்களுக்கு ஃபேவராக போகும்போது ஹரியானாலையும் கூடிய சீக்கிரம் ஆட்சிகளை எடுத்து பாஜக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குவது என்பது நம்ம சமீப காலமாக அதிகமாக இருக்கிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு எம்எல்ஏ தவறுதலாக அழுத்தி விட்டார் அப்படின்னு வெளியே பேட்டி கொடுத்துருக்காரு. சேலப்பட்டி முத்தைய எம்பியாக இருக்கும்போது நான் வந்து பட்டனை மாற்றி அழுத்தி விட்டேன்னு பேட்டி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ வந்து தவறுதலாக நடந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 6 எம்எல்ஏ ஓட்டு மாற்றி போடுறது அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் தான் ஏற்கனவே நம்ம கடந்த கேள்விக்கு பதில் சொன்னதான். நீங்கள் யாருக்கு ஒன்றா ஓட்டு போடுங்க, நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, சிவசேனாவுக்கு ஓட்டு போடுங்க, ஐக்கிய ஜனதாதளத்துக்கு போடுங்க, இல்லை சமாஜ்வாடிக்கு போடுங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அந்த எம்எல்ஏ எங்கள் கட்சி எம்எல்ஏவை மாற்றுவது என்பது பாஜக செய்து வருகிற ஒரு தகுதித்தங்களாக பார்க்குறோம். இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து வருத்தப்பட வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான். அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சி தலைவருக்கும் கட்சிக்கும் அந்த எம்எல்ஏக்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் எந்த கட்சியிலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். அது வந்து காங்கிரஸில் அழிந்து கொண்டு வருகிற ஒரு கலாச்சாரமாக பார்க்கணும். ஜோதிராஜ் சிந்தியா அந்த கட்சியினுடைய இளம் தலைவர், அவர் வந்து கோச்சிக்கிட்டு பிஜேபிக்கு போகிறார். இப்போ மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் போய் சேரலை, ஆனாலும் சந்தேக பார்வை விழுந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் பேட்டி கொடுத்துட்ருக்காரு, நான் பிஜேபியில் சேரலன்னு. அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஒரு முறை சிஎம்மாக இருக்கார், மத்திய அமைச்சராக இருக்கார். இதுக்கு மேலே காங்கிரஸில் என்ன பதவி அலங்கரிக்கணும்? ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் மிரட்டலுக்கோ அல்லது அழுத்தத்துக்கோ அடிபடுகிறார்கள். அது வந்து அரசியலுக்கு வந்து நல்லதல்ல. நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை கோட்பாடு, அதுக்கப்புறம் அந்த கட்சியில் சேர்ந்து பணியாற்றுகிற போது அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த எண்ணம் கூட இல்லாமல் மாற்றி ஓட்டு போட்டு அடைகிற லாபத்தால் ஒரு பலனும் இல்லை. இவர்கள் எந்த நேரத்திலும் பாஜகலும் திரும்ப இங்கே வருவாங்க. இது நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். இங்கிருந்து அங்கே இருந்துங்க, அப்படியாகத்தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. இது தேர்தல்ங்கிறது ஒரு ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக மக்கள் யாரை செலக்ட் பண்ணுறாங்கிறதுனால ஜனநாயக முறைப்படி நடக்குது. நீ என்ன வேணுமோ ஜனநாயக முறைப்படி வச்சுக்கோ, ஜெயிக்கிறது கூட நீனே ஜெயிச்சுக்கோ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன், ஏன் ஆட்சி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது இது ஒரு ஜனநாயக விரோத போக்கா இல்லையா? இது வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இன்னும் தொடரலை. அதனால் நமக்கெல்லாம் வந்து அதிர்ச்சியாக விஜயதாரன் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இல்லை, விஜயதாரன் இந்த மாதிரி எம்எல்ஏ கட்சி மாறுது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாஜக ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத இடத்தில் ஆட்சி பிடிக்கிற தந்திரம்லாம் பார்த்துருக்கோம்ல வடகிழக்கு மாநிலங்களில், கோவாவில். ஸோ அப்படி என்னென்னா நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போட்டாலும் மிரட்டுவோம், இல்லை பணம் கொடுப்போம். இந்த வகையான அரசியல், மக்களுக்கு பணம் கொடுக்குற அரசியல், ஓட்டுக்கு இந்த மாதிரி அரசியல் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதில் வெட்கப்பட வேண்டியவர்கள் மக்களும் தான்.
என்றைக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களோ அன்றைக்கி உங்கள் உரிமையை நீங்கள் முழுவதுமாக எடுக்கிறீர்கள். நீங்கள் வந்து வெறும் பணத்தை வாங்கி கொண்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகாது, கோரிக்கைகள் வந்து ஈடுபடாது. இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து திரும்ப ஒரு புரட்சி வெடிக்கணும்னா அது மக்கள்கிட்டேருந்து கிளம்பணும். அந்த மாதிரி ஒரு புரட்சி வெடிக்குமா? சத்தியமாக வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் சோரம் போயிருக்கிறார்கள். காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற கலாச்சாரத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள். இது எல்லா மாநிலத்திலும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, வடகிழக்கு மட்டும் இல்லை, எல்லா இந்தியா முழுவதும் இப்படி தான் இருக்கிறது. இதெல்லாம் மாறுமானா சந்தேகம்தான். இதுக்கே இன்னொரு சைடு நம்ம பார்க்கணும்ல சார். இப்போ நம்ம சொல்றது மக்கள் விரோத போக்குதா இல்லைன்னு சொல்லலை, மிரட்டுறாங்க, காசு கொடுக்குறாங்க, இது எல்லாமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதுக்கு இவ்வளோ பேர் இத்தனை கட்சிகள்லேருந்து பாஜக பக்கம் போகிறாங்கன்னா அப்போ அவங்க கட்சி அவங்கள அந்த அளவுக்கு பார்த்துக்கலையா? இல்லைனா இந்த மாதிரி பாஜக செய்யுதுன்னு தெரிஞ்சும் இவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாதுரியமான விஷயங்களை வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சுயநலங்க, மொத்தம் சுயநலமாக தான் மனுஷன் இருக்கிறான். நீங்கள் என்ன ஓட்டுக்கு காசு வாங்கும்போது சுயநலமாயிடுறான். அங்கிருந்து இப்போ தலைவனாக வரணும், அரசியல்வாதியாக வரான். இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸில், இன்றைக்கி அந்த மேற்கு வங்காளத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் பாஜக யார்? சுவேந்த அதிகாரி. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஊழல் பண்ணுறாரு, லஞ்சம் வாங்குறாரு, சிக்கிறாரு, அவரை மிரட்டி நீங்கள் பாஜக கொண்டு வரீங்க. ஆக்சுவலாக அவர் எங்கே இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும். திரிணாமுல் காங்கிரஸில் லஞ்சம் வாங்கியதாக இடி வழக்கில் சிக்கிய சுவேந்த அதிகாரி ஜெயிலில் இருக்கணும். பாஜகவுடைய தலைவராக இருக்கார், அந்த மேற்கு வங்கத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். சரி, சிவசேனாவில் இருந்த அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னவா இருக்காங்க? இன்றைக்கி ரெண்டாக உடைச்சி அங்கே இருக்காங்க. ஊழல் வழக்கில் சிக்கினர்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி அங்கேருந்து சிக்கினர் மந்திரியாக இருக்கிறாங்க. சரி, தேசியவாத காங்கிரஸ் 1000 கோடி ரூபா ஊழல் செய்த அஜித் பவார், அவர் ஜெயிலில் இருக்க வேண்டியவர், துணை முதலமைச்சராக இருக்கார். அப்போது இதில் என்ன இருக்குது? ஒட்டுமொத்தமாக மிரட்டலுக்கு அடிபணிகிறார்கள். அல்லது பாஜக தங்கள் பக்கம் ஈர்த்து நீங்கள் ஊழல் பண்ணாலும் பரவாயில்ல, எங்கள் பக்கம் வந்தால் நாங்கள் வச்சுக்கிறோம், கேஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன், உனக்கு துணை முதலமைச்சராகிறோம், முதலமைச்சராகிறோம், என்ன ஒன்றா ஆக்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக சுயநலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமாகத்தான் மக்கள் வாழ்கிறான். அதில் இருக்கிற தலைவனும் எப்படி இருப்பான்? அப்படி தான் இருப்பான். இதனால் நம்ம வந்து இது பொதுவான விஷயங்களில் வந்து யாரையும் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க முடியறதில்லை. அரசியல்வாதியாக இருக்கிற எல்லோரும் சுயநலவாதிகள். சந்தர்ப்பம் கிடைத்தால் மாறுகிறார்கள். அது அந்த காற்று இன்னும் தமிழ்நாட்டுக்கு அடிக்காத வரை நம்மெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் நம்புகிறோம். இல்லை, இப்போ சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், சுவேந்த அதிகாரி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் இப்போ விஜயதாரணி போயிருக்காங்கும் போது காங்கிரஸ் வந்து பெண்களுக்கான ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னோ, இல்லைனா இப்போ அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது, அவங்கள தக்க வச்சுக்க தெரியல காங்கிரஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான போக்கு பாஜக கடைபிடிக்கிறாங்கிறது காங்கிரஸ்க்கு நல்லா தெரியுது. அப்போது ஒரு பெண் வேட்பாளர் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, அதுவும் அந்த பகுதியில் தொடர்ந்து 3 முறை வின் பண்ணி இருக்கிறவங்க போகிறாங்கும் போது அவங்களுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏன் முன்னெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ்? இல்லை, அவங்க கட்சி மாறியது அவங்களுடைய சொந்த உரிமை, நான் அதில் தலையிடல. காங்கிரஸ் வந்து தக்க வைக்கலன்னு சொன்னீங்க, அது வந்து காங்கிரஸோட பிரச்சனை. பாஜகவோட போயிருக்காங்கல்ல அந்த மாவட்டத்தில், நான் கேட்குறேன், நம்ம கோரிக்கை வச்சு ஏதாவது நிதி வாங்கினாங்களே? 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதில்ல, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி எல்லாம். இந்த மாவட்டங்களில் எங்கேயாவது வந்து நிதி வாங்கினாங்களா? அந்த மாவட்டம் தென் மாவட்டம் சேர்ந்தவங்க காங்கிரஸ்லேருந்து அப்படி கோரிக்கை வச்சேன், நிதி கொடுத்தாங்க, என்னோட தனிப்பட்ட முகத்துக்காக கிடைக்கிறது அப்படிதான் இருக்கா? நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை அதிகார ஆசை, எம்பி ஆகணும், டெல்லிக்கு போகணும், காங்கிரஸில் தர மறுக்கிறார்கள். நீங்கள் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாலும் சரி, எம்எல்ஏ 3 முறை எம்எல்ஏ ஆக்கின கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை. பாஜக உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறாங்க? பாஜக நம்பி போனார் 1008 எம்எல்ஏ செல்வம், கூக்கா செல்வம் என்ன சொல்லிட்டு போனார்? 2 லிஃப்ட்டு கேட்டேன்னு போனார், லிஃப்ட்டும் வரல, திரும்ப திமுக வந்துட்டார். இதுதான் நிலைமை. நீங்கள் பாஜக போவதால் என்ன? இங்கே இருக்கிற தலைமையோடு உங்களுக்கு முரண்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை காரணமாக போகிறீங்க. அதனால் என்ன லாபம்? அந்த விளவங்கோடு மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இப்போ இவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அரசியலை, இன்னும் அந்த 5 ஆண்டுகளில் என்ன விஜயதாரணிக்கு என்ன கிடைக்க போகிறது
தேசிய அளவில் ஒரு பெரிய பதவி கிடைக்க போகிற பார்க்க போகிறோமே. அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கேட்கறத ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வந்து விஜய் வசந்த் இருக்காரு. அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு அவதான் வின் பண்ணார், இல்லைன்னு மறுக்கல. ஒரு எம்பி பதவி கொடுக்கறதுக்கான ஒரு கலந்துரையாடல் அவங்க கூட நடத்தி இருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து அவங்க காங்கிரஸ்க்கு வந்து இப்போ இவர செல்வ பிறந்தகை தலைமை ஆக்கியிருக்காங்க. அதுக்கு பதில் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ கொடுக்குறோம் அப்படின்னு ஏன் வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ஏன் யோசிக்க மாட்டாங்க? நம்ம ஆட்களை விடக்கூடாதுங்கிற சிந்தனை ஏன் காங்கிரஸ்க்கு வர மாட்டேங்குது? இல்லை, அரசியலில் வந்து யாரையும் தக்க வைப்பது என்பது முடியாத விஷயம். உங்களுடைய சுயநல தேவை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, நீங்கள் 2021 அந்த அம்மாவுடைய பேட்டி எடுத்து பாருங்கள். பாஜக பக்கம் போகிறீங்களான்னு கேட்பாங்க. சீட்டு அந்த அம்மா கிடையாது. இந்த விளவங்கோடு தொகுதி விஜயதேவன் அவர்களுக்கு கிடையாது. அந்த அம்மா பேட்டி கொடுத்த இடத்த நீங்கள் கிளிப்பிங்ஸ் பாருங்கள். நான் நெருப்பு பாஜக பக்கம் போவே மாட்டேன், என்னை அண்ட முடியாதுன்னாங்க. டெல்லியில் உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க இப்போ ஒரு வாரம் முன்னாடி. அப்போது 21 பாஜக பக்கம் போவதற்கு தயாராக இருந்தவர்கள் சீட்டு கொடுக்கவில்லை என்றால் நான் கட்சி மாறுவேன் என்று சொல்கிற ஒரு பெண்மணியாகத்தான் பார்க்க முடிகிறது. அந்த அம்மா கட்சி மாறினதில் என்ன பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து அதுக்கு அதிகமாக நம்ம விவாதம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் 2 நாளாக சொல்லிட்டே இருக்கு, 5 மணிக்கு போனாங்க, அறிவிக்கலை. நேத்தி வந்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், பெரிய தலைவர்கள்லாம் சமாதானப்படுத்த வேண்டியது இருக்குது, இப்பயும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு. அவங்க அதிருப்தி அடையக்கூடிய அளவுக்கு பெரிய ஆட்கள் யார் வர போகிறாங்க சார்? யாரை சமாதானப்படுத்துறாரு? இவங்க கட்சி ஆட்கள். அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் வராங்களாம், அதனால இவங்களை சமாதானப்படுத்த நான் கேட்குறேன். பாஜக இருக்கிற தலைவர்களை சமாதானப்படுத்தி நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட யார் இருக்கா? யாராவது கோச்சிக்க போகிறாங்களா? கட்சி மாறுவது என்பது காலங்காலமாக நடந்து வரணும். நீங்கள் வந்தால் சேர்த்துக்க வேண்டியதானே. அப்போ இங்கே சமாதானப்படுத்தணுன்னா அப்போ யார் வரப்போகிறாங்க? அப்படிப்பட்ட நபர் யார்? அதாவது மதுரையில் ஒரு பேட்டி, நீங்கள் கோயம்புத்தூரில் 5 மணிக்கு பாருங்கன்னு சொல்கிறாரு. அவரால் கொண்டு வர முடியல. அவரால் கொண்டு வரப்பட இருந்தவர் புத்திச்சந்திரன் என்ற முன்னாள் அமைச்சர். அவர் திடீரென புத்தி வந்து அவர் ஓடி போயிட்டார். அந்த ஒத்த எக்ஸ் மினிஸ்டர் கூட உங்களால் கொண்டு வர முடியல. அங்கே மேலிட பார்வையாளராக அந்த கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் அரவிந்த் மேனன் உட்காந்துருக்கார். அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில்? முருகன் எத்தனை முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ள 50 முறை சொன்னார். வானதி சீனிவாசன் அவர்கள் சிரிக்கிறார், நிருபர்கள் கேட்குற கேள்வி சிரிக்கிறார். அப்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அண்ணாமலை வர முடியாத அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன? ஏன் மோடி அவர்களுடைய மேடையில் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை சிட்டிங் எம்எல்ஏக்களை சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாத என்பதை விட்டுருங்க. அந்த மாதிரி இடத்துல சேர்த்துருக்க வேண்டியது. மறுநாள் ஒரு நாள் இருந்ததில்ல, கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் சேர்க்க முடியாத நபர்களை ஏன் திருப்பூரில் கூட்டம் சேருங்க மோடி தலைமையில்? அதான் சொல்கிறேன், அவருக்கு வந்து இந்த கட்சி வளர்ந்துருக்கிறது 18% அப்படியே உச்சாணி கும்பல் இருக்கிறார்கள். ஒரு 5 கவுன்சிலர், பெரிய எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட செயலாளர்னா ஒரு 5 கவுன்சிலரை திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸில் இருக்காங்கள்ல, இவர்களை கொண்டு வந்து சேர்த்தாரா? கரண்ட்டில் இருக்கிற கவுன்சிலர். அப்புறம் எதுக்கு இந்த வீம்பு பேச்சு அவருக்கு? அதனால் அவர் சொல்வதெல்லாம் நம்ம பேசி விவாதம் பண்ணால் இந்த வருஷம் ஃபுல்லாக விவாதம் பண்ணோம். ஏன்னா அது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். டெய்லியும் ஒரு சொல்லுவார், நான் பின்வாங்க மாட்டேன் பாரு, நான் சொன்னது நடக்கும் பாரு. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு. அந்த கருத்து கணிப்பு பேசணும் அப்படின்னு நினைச்சேன் சார். ஏன்னா நீங்கள் கடந்த முறை என்கிட்ட சொன்னீங்க, இல்லை சார் இது மாதிரி பாமக, தேமுதிக அதெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சில தொகுதிகளே அதிமுக பின்வாங்கிறதுக்கு தகுதி இருக்கு, பிஜேபி முன்னாடி வந்துருவாங்க. அது இல்லவே இல்லை, என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சி அதிமுக பிறகு தானே. ஆனால் இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள், இப்போ தமிழ் செய்தி ஊடகத்திலேயே ஒரு ஊடகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க 3லேருந்து 18க்கு வரும், 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும்னு. அப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வரும்போது நமக்கு திரும்ப ஒரு சந்தேகம் வருது இல்லை, பாஜக 2வது இடத்துக்கு வந்தோம். இப்போ என்ன சொல்கிறீங்க, அதே கருத்தில் தான் இருக்கீங்களா? அதாவது 2 கால் இருக்கிறவங்க ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம், சரிங்களா? அதில் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் வரலாம். நான் வந்து சுமாராக ஓடுறேன், ஒரு 10வது இடத்துல வருவேன். எனக்கு காலே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு திடீரென்று 3வது இடத்துக்கு வருவேன்னா நீங்கள் நம்புவீங்களா? சொல்லுங்கள். நம்ப மாட்டேன். வேறு ஏதாவது ஒரு அந்த பிரிவில் கால் இல்லாதவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று அதில் 3வது இடம் வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏங்க போய் சொல்கிறீங்க? கால் இருக்கிறவங்க ஓட்டுற ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து நான் 3வது இடம், நான் 2வது இடம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? 3 மாதங்களுக்கு முன்பாக சோழிங்கநல்லூரில் நடந்த கூட்டத்தில் பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை என்று அமித்ஷா பேசுகிறார். பாஜகவுடைய அந்த பிரச்சார
கூட்டத்தில் பேசுகிறார், எடுத்து பாருங்கள். அப்போது பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படிங்க அதிமுக விட கூடுதலாக இருக்கும்? தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பூத் கமிட்டி போடுகிற திராணி இருக்குது, யதார்த்தம் இருக்குது. மற்ற எந்த கட்சிகளும் கிடையாது. நம்ம பேசிக்கலாம், எங்களுக்கும் பூத் கமிட்டி போட முடியும். ஒரு பூத் கமிட்டி 20 பேர் இருப்பான் ஒரு பூத்துக்கு. அந்த வசதியே இல்லாத, அந்த வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சி 18.41% என்றால் 3.3 இருக்கிறது 7.5% ஆகலாம், இல்லைன்னா 10.4% ஆகலாம், 10 ஆகலாம். எப்படிங்க 18.41 ஆகும்? எனக்கு தெரியல. என்ன மாதிரியான தரவுகள், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டார்கள், எப்படி மக்கள் வந்தார்கள் கேட்டால் திமுக அதிமுக ஓட் ஷேர்லாம் இப்படி வருதுங்கிறாங்க. எனக்கு தெரிந்தவரை இது வந்து ஒரு ஏற்க முடியாத கருத்து கணிப்பாக தான் நான் பார்க்குறேன். எந்த வகையிலும் ஏற்க முடியாது. ஏன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரலாம். நம்ம பார்த்துருக்குறோம், விஜயகாந்த் வந்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல, 10% கடந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கிளை இருக்கிற கிளைக்கழகம் வரை ஒரு உறுப்பினர் சேர்க்க முடிகிற ஒரு கட்சியாக தான் பார்க்கணும் தேமுதிக. அந்த கட்சியே வந்து அடுத்த தேர்தலில் காணாமல் போய்விட்டது. நம்ம பாஜகவுடைய அந்த முடிவை 2024 நடக்க போகுது, ஏப்ரல் மே மாதம் ரிசல்ட் வரப்போகுது. அன்றைக்கி தான் தெரிய போகுது இதெல்லாம் உண்மையான கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பான்றது அன்றைக்கி தான் பார்க்கணும். இப்போது அவங்க அதுவும் பாமக தேமுதிகவெலாம் சேர்க்காமலே தனித்த பாஜகவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு மேடையில் ஏற்றிடுவேன் பிரதமர் வர அன்னைக்கு அப்படின்னு சொன்னார். பார்த்தா ஐஜேகே இருந்தாங்க, இவர் ஏசி சண்முகம் இருந்தார், ஜான் பாண்டியன் இருந்தார், ஜிகே வாசன் இருந்தார். இதுதான் அவங்களோட கூட்டணி தலைவர்கள்னு முடிவு எடுத்துட்டாங்களா? இல்லைன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி பெரும் தலைவர்கள் அப்படிங்கும்போது அதிமுகலேருந்து யாரும் வர வாய்ப்பு இருக்கா, இல்லைனா பாமக தேமுதிக அவங்க பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுவரை வராதவர்கள் இனிமேல் வரப்போகிறாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, மத்தியில் அமைச்சராகணும் ஆசை இருக்குது. அந்த நிபந்தனை வைத்து பார்த்தார்கள், அங்கே செட் ஆகலை. ஏன்னா அவங்களே 3வது முறையாக ஆட்சிக்கு வர போகிறோன்றாங்க. 370 இடங்கள் 400 இடங்கள்னு சொல்லும்போது மத்திய அமைச்சர் எப்படி கொடுப்பாங்க? அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி கொடுத்துருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்க வேண்டும் என்றால் 2019 கொடுத்துருக்க முடியும். அதனால் 2026 எதிர்கால அரசியலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தான் இருக்கணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக பேச்சுவார்த்தை 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. எப்படி இருந்தாலும் 7+1 கிடச்சிட போது அங்கே போகிறாங்க. அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போயிடும், தேமுதிகவும் வாய்ப்பு அங்கே தான் அதிகமாக இருக்கிறது. அதன் பிறகு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி பாஜகவுடைய பிரச்சாரகராகவே இருந்தார், அவரே அங்கே போகல, அவர் இங்கே இருக்கார், இங்கே தான் வரப்போகிறார். சரத்குமார் நெல்லை சீட்டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாஜகவுக்கு இணையாக ஒரு எதிர்கூட்டணி அமைக்கிறார், வலிமையான கூட்டணி அமைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர். அப்போது நீங்கள் இதில் வாக்கு சதவீதத்தை எடுத்துப்போமே, நீங்கள் வந்து கட்சி 2ஆக உடைக்கும் போதே, உடைந்திருந்த போதே ஆர்கே நகரில் 18% ஓட்டு வாங்கினாங்க எடப்பாடி, அந்த தனியாக இருக்கும்போதே. அதன் பிறகு தேர்தலில் இப்போ பார்த்தோம் 2021 கிட்டத்தட்ட 26-27% ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்போது அந்த வாக்கு வங்கி எப்படி அப்படியே சரிஞ்சிடும்? அதனால் பாஜக கூட்டணியை விட அதிமுக தான் 2ஆம் இடத்துல இருக்க போகிறது. இன்னும் பல தொகுதிகளில் வந்து 2ஆம் இடம் நாங்கள் வந்து விடுவோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. 7-8 தொகுதியில் வந்து எங்களை அசைக்க முடியாதுன்னு. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ தெரிஞ்சால் தான் அவங்க உண்மையை ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மத்திய தலைமை முடிவு வந்துடும். தமிழ்நாட்டில் இனிமேல் நம்ம பேசி பலன் இல்லை. தென் மாவட்டங்களில் எம்பியே இருக்க மாட்டாங்கிறார் எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவுக்கு. அண்ணாமலை அந்த வீடியோ பார்த்தேன், எந்த தைரியத்தில் பேசுகிறாருன்னே தெரியல. தென் மாநிலங்களில் வந்து திராவிட கட்சிகளுக்கு இல்லைங்கிறாரு, எந்த அர்த்தத்தை சொல்கிறாருன்னே தெரில. அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்றது நம்ம விவாதிப்பது எந்த அளவுக்கு நிதர்சனமாக இருப்போன்னு தெரில. அவர் பேசுகிறார், பேசுவதற்கு வாய் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொள்கிறார், அவ்வளோதான். இப்போது ஓபிஎஸ்சி டிடிவி தினகரனையும் அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கோம், இதை ஏன் கேள்வியாக கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் மோடி அவர்கள் தான் 3ஆம் முறை பிரதமர் ஆகணுங்கிறாரு. பிரதமர் மோடி நேற்று பல்லடத்தில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்குது, இவ்வளோ கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்கீங்க, உங்கள் கூடயே தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு கொடுக்கலங்கிறப்போ அவங்க நீங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை இரட்டை இலையை வந்து ஓபிஎஸ்க்கு வாங்கி கொடுத்து ஓபிஎஸ்ஸை பெருசாக பில் பண்ணிடுவாங்க அதிமுக. அப்படி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா ஓபிஎஸ்சி டிடிவி கூப்பிட்டுருக்கணும்ல, என்ன ஓபிஎஸ்சி
டிடிவி எந்த தரத்துல வச்சு பாக்குறாங்க, எந்த அளவீடுல வச்சு பாக்குறாங்க பாஜக? பாஜக கூட்டணியில் அவர்கள் எப்படி இருந்தாலும் வரப்போகிறாங்க. பார்க்கணும் எப்படி இருந்தாலும் வரப்போகிறாங்களே, எதுக்கு உங்களை பார்க்கணும்? நீங்கள் என் வீட்டு வாசலே காத்து கிடக்குறீங்க, நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறீங்க, வராதவங்களை தானே நம்ம இழுத்து உள்ளே வைக்கணும். அதுக்கு தான் காத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் இருப்பது எடப்பாடியை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து விட முடியுமா? இல்லாட்டி வந்து பேசுவாரா? எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார், அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தார் நேற்று மோடி பேசுகிறார். இதே மோடி ஜெயலலிதா இருக்கும்போதே என்ன பேசினார்? 2014 மோடியா இந்த லேடியான்னு கேட்டபோது ஊழல் செய்கிற கட்சியாக இருக்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் 2014. அவர் பிரதமர் கூட வரல. அதுக்கப்புறம் அமித்ஷா பலமுறை பேசியிருக்கார், இந்தியாவிலே அதிகமாக ஊழல் செய்கிற கட்சி அதிமுகன்னு பேசியிருக்கார். இப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி வந்து அதிமுக நல்லாட்சி கொடுத்ததுன்னு பேசுகிறார். இது காரணம் என்ன? எடப்பாடி எப்படியாவது இதன் பிறகு ஜன்னல் திறந்து வைத்திருக்கிறோம், கதவு திறந்து வைத்திருக்கிறோம், வேட்டியே கொடுக்குறோம், தமிழ்நாடு எழுதி கொடுக்குறோம், இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ சொல்லணுமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் எடப்பாடி வர மறுக்கிறார். ஸோ ஓபிஎஸ் வந்து வைத்திருந்தால், ஓபிஎஸ்ஐ மேடையில் ஏற்றிருந்தால், இல்லை சந்தித்திருந்தால் கூட வந்து எடப்பாடி கோபித்துக் கொள்ள போகிறார். எடப்பாடியின் கோபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக மோடி நினைக்கிறார். நீ வாசல்லே இரானா உன்னை திறந்தா கூட உன்னை கூப்பிட மாட்டோன்றாங்களா உள்ள? நீ தான் வாசல்லே படுத்து கிடக்குறீங்களே, உங்களை எதுக்கு பார்க்கணும்? ஆனால் எடப்பாடி ஏன் வர மறுக்கிறார் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி டெக்கான் ஹெரால்டில் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கார். அதிமுக ஊழல் செய்த கட்சி, ஜெயலலிதா சிறைக்கு சென்றவர் தான் அப்படிலாம் பேசியிருக்கார். அப்போது அண்ணாமலைக்கு ஒரு கொள்கை, மோடிக்கு ஒரு கொள்கையா? யோசித்து பாருங்க. 2 பேரும் ஒரே மேடையில் இருக்காங்க. அவர் சொல்றாரு சிறைக்கு சென்ற ஒரு ஊழலாள்ங்கிறாரு, இவர் வந்து ஒரு தூய ஆட்சியை கொடுத்தவர் வந்து ஜெயலலிதாங்கிறாரு. இது என்ன ஒரே இதில்? அப்போ இவங்களுடைய மனோநிலையை அதிமுக தொண்டன் எப்படி பார்ப்பான்? மோடி பாராட்டுவது ஒரு பொய், மோசடி நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு இதெல்லாம் சொல்வதால், எம்ஜிஆரை பாராட்டுவதால், ஜெயலலிதாவை பாராட்டுவதால் ஓட்டு வந்து விழுந்துருமா? சத்தியமாக விழாது. ஏங்க உங்களை தான் வந்து வேஸ்ட் லக்கேஜ் தானே நாங்கள் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே உங்களை சொல்லிட்டான். உங்களை இறக்கி விடுங்க தானே எடப்பாடிக்கு சொல்லிட்டு இருக்கான். எடப்பாடியை 4 வருடமாக அந்த ஆட்சியை காப்பாற்றியது பாஜக, உண்மை, மறுக்கவே இல்லை. அதுக்கு நன்றி கடனாக எடப்பாடி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவங்களோட எதிர்பார்ப்பு, பாஜக எதிர்பார்ப்பு. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு? உங்களோடு இருந்தால் என் கட்சி அழிஞ்சு போயிடும். அதுக்கு உதாரணம் இருக்குது, சிவசேனா இருக்குது, நிதிஷ்குமார் கட்சி இருக்குது. நீங்கள் உறவாடி கட்சி அழிச்சிடுவீங்க, இந்த முறையோட போதுன்னு விட்டு ஓடுறாரு. அவர் தப்பிச்சிட்டாரு புத்திசாலித்தனமாக. அந்த கட்சி இருந்தால் ஓட்டு விழாது என்பது அவருக்கும் தெரியும், கட்சி தொண்டனுக்கு தெரியும். சிவி சண்முகம் சொல்கிறார், அன்வர் ராஜா சொல்கிறாரு, பொன்னையன் சொன்னார்ல, இந்த பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் நேர் விரோதமான கட்சி. இந்த கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே கூடாது. யார் சொல்கிறா? பொன்னையன். எத்தனை ஒரு நாளைக்கு 14 பேட்டி கொடுத்தார். அப்போது இந்த 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 கொள்கை கோட்பாடெல்லாம் அதிமுக தொண்டனுக்கு தெரியாதா? பாஜக வந்தால் நம்ம கட்சி இருக்காதுன்னு தெரியும். அதிமுக என்ற ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி கபலீகரம் செய்வதற்காக பாஜக துடித்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை எடப்பாடி தந்தால் வரலாறு அவரை மன்னிக்காது. அதிமுக தொண்டன் மன்னிக்க மாட்டான். அதனால் விட்டு ஒதுங்கிட்டாரு. கதவை பூட்டிட்டோன்னு சொல்லிட்டீங்க. பாமக, தேமுதிக வேற யார் இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணி திறந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் எங்கள் பக்கமே கதவை திறந்து சேனல் திறந்து வச்சு ஏன் வச்சிருக்கீங்க, முடிஞ்சிருச்சுன்னு இவங்களும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, இவங்களும் அப்படியே அமைதியாக தேர்தல் தேதி என்ன அறிவிக்கல இன்னைக்கு கூட ஜெயக்குமார் சொல்றாரு. ஏன் காத்திருக்கீங்க நீங்களும்? இல்லை, மற்ற கட்சிகள்லாம் வரணும்ல. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2 நாள் முன்னாடி சொல்கிறார்ல, வருகிற செய்தி நம்பாதீங்கன்றார். 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்ட். ஆனாலும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து இப்படிலாம் போடாதீங்க செய்திங்கிறார். அதாவது எப்பவுமே வந்து என்னென்னா, ஒரு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரை அது பேசி கொண்டிருப்பாங்க. தேர்தல் தேதி வந்து 10, 12, 13 அறிவிக்க போகிறாங்க. அதுவரை பேச்சுவார்த்தை. இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னும் நெருக்கடி தான் இருக்குது. காங்கிரஸ் வந்து இன்னும் பிரச்சனை இருக்குன்னு, இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் பிரிந்து வந்து அதிமுக சேரும் பேட்டி கொடுத்துருக்காங்களே. அப்படிலாம் இருக்கும்போது அதிமுக மட்டும் எதுக்கு வந்து தானாக முன் வந்து நாங்கள் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ ஃபைனலாக என்ன சொல்றீங்க சார்? ஓட் பர்சன்டேஜாவது ஏறும், 4லேருந்து ஒரு 3.75லேருந்து 7ஆவது வரும், 10 கிட்ட வரும், ஒரு சீட்டாவது வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு? பாஜக ஒரு சீட்டு கூட வாங்காதுங்க, எந்த காலத்தில் வாங்காது. பர்சன்டேஜ் கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான், வலிமையான கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும். அது யதார்த்தம். அது அதிமுக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். தனியாக நின்றெல்லாம் வரவே முடியாது. அப்புறம் இப்போ இருக்கிற கட்சி, ஜாதி கட்சிகள், 4 ஜாதி கட்சிகள் வாசம் எக்ஸ்ட்ரா. இந்த கட்சி வைத்துக்கொண்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 2வது, கண்டிப்பாக
பாஜக வளர்ந்திருக்கிறது, 3.25 வளர்ந்திருக்கிறது. ஆனால் அது எத்தனை என்பதை நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதனால் அந்த ரிப்போர்ட் வச்சு தான் நீங்கள் மக்கள் வந்து கருத்து கணிப்பெல்லாம் வைத்துக்கொண்டு, இப்போ நடத்துகிற கருத்து கணிப்பை வைத்துக்கொண்டு, இப்போ வெளிவருகிற கருத்து கணிப்பை வைத்துக்கொண்டு நம்ம எதுவும் தீர்மானிக்கவும் முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நடக்குது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதலுக்கான அடிக்கல் நாட்டு உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகள் எல்லாம் தொடங்கி வைக்கிறாரு. அதில் முதல்ல தேசிய கீதம், அதுக்கப்புறமா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் சட்டப்பேரவையில் பிரச்சனை நடந்தது நமக்கு தெரியும். இப்போது அவங்களோட நிகழ்ச்சியில் முதல்ல தேசிய கீதம் பாடி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று, அதுக்கான அழைப்புதழில் முதல்ல எம்பி கனிமொழி அவர்களோட பேர் இல்லை, அதுக்கப்புறமா நைட்டு ரெடி பண்ணி இன்றைக்கி காலையில் அந்த பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல விரும்புகிறாங்க சார் இது மூலமாக அவங்க? தேசிய கீதம் தொடங்கி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி வந்து நடத்துவது என்பது தவறு கிடையாது. மத்திய அரசு நிகழ்ச்சியில் அவர்கள் வந்து செய்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து, தமிழக அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவார்கள், முடியும் போது தேசிய கீதம் பாடுவார்கள். இது வந்து நடைமுறை, இதுதான் மரபு. அது சட்டமன்றத்தில் காலங்காலமாக தொண்டு தொட்டு நடக்கிற விஷயம்தான். அது கவர்னர் வந்து தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தினார். இது மத்திய அரசு நிகழ்ச்சி, பிரதமர் மோடி வருகிறார், நிச்சயமாக வந்து ஓப்பனிங்கில் வந்து தேசிய கீதம் இசைக்கப்படும், அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து, முடியும் போதும் தேசிய கீதம். அது ஒன்றும் தவறாக இல்லை. ஆனால் அழைப்பதில் வந்து தூத்துக்குடி எம்பி பெயர் வந்து ஏன் போடலன்றது அந்த இஸ்ரோ அதிகாரிகள் தான் வெளிச்சம். ஒருவேளை இந்த இடம் ஒன்றா தூத்துக்குடியாக இருக்கலாம், இது மத்திய அரசு திட்டங்கள் தானே, இந்த எம்பி பேர்லாம் போட வேண்டாம்னு சொல்லி அதிகாரிகள் முடிவு செய்தார்களா, அல்லது டெல்லியிலிருந்து அப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்டதான்னு தெரில. பட் இது அதிகாரிகள் மீது தான் கடைசியாக பழியில் போய் முடியும். அதிகாரிகள் செய்த தவறாகத்தான் போய் பார்க்கப்படுமே தவிர கட்சி தப்பித்துக்கொள்ளும். நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லி பாஜக தப்பித்துக்கொள்ளும், மத்திய அரசு தப்பித்துக்கொள்ளும். இது ஒரு பெரிய சர்ச்சையான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறேன். இது எப்பவுமே பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறதுல நேஷனல் அந்தம் பாடி ஆரம்பிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. கரெக்டாக இப்போ ஆளுநர் வந்து அது மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இதை ஆரம்பிக்கும் போது ஆமாம் ஆளுநர் சொன்னது சரிதான், நீங்கள் இனிமேல் அப்படி தான் செய்யணுங்கிறத சொல்கிற மாதிரி இல்லையா? அது தேசிய கீதம் பாடி ஒரு நிகழ்ச்சி தொடங்குனால என்ன தவறு இருக்குது? தவறு கிடையாது. ஆனால் அதை மாற்ற முயற்சிக்கிறார்கள் இல்லை. அதாவது இவங்களுக்கு பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுத்தணும். அதாவது அவங்க ஆட்சி அல்லாத மாநிலங்களில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதில் வந்து கண்ணை வந்து விளக்கெண்ணை ஊற்றி பார்த்து அது ஏதாவது பிரச்சனை என்றால் அதை ஊதி பெரிதாக்குவது தான். நீங்கள் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த தினத்தில் வந்து ஒரு தீவிரவாத உறுதி ஏற்பு நாள் இருக்கும். ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, அதுக்கு பேரே மாற்றிட்டாங்களே. நீங்கள் ஏதாவது ஒரு மத்திய அரசு திட்டத்தில் ஒரு ராஜீவ்காந்தி பெயரோ இந்திரா காந்தி பெயரோ இருந்தால் அந்த பெயர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள், அவ்வளோதான். பாஜக நோக்கம் என்ன, எப்படியாவது அந்த காங்கிரஸ் லெகசியே இருக்கக்கூடாது. நேரு பேர் இருக்கக்கூடாது, இந்திரா காந்தி பேர் இருக்கக்கூடாது, ராஜீவ்காந்தி பேர் இருக்கக்கூடாது. இதுதான் அவருடைய ஆசை. நீங்கள் ஒரு புதிதாக திட்டம் வைக்கிறீர்கள், தொடங்கி வைக்கணும், அந்த பேருக்கு வைங்க. ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற இந்த நடைமுறையை மாற்றுவது என்பது பாஜகவுக்கு ஒரு ஆசை, அதில் ஒரு சந்தோஷம், ஒரு குரூர மனப்பான்மையாக தான் பார்க்க முடியும். பட் தேசிய கீத விஷயத்தில் எதுவுமே கருத்து சொல்லலை. அது அவர்களுடைய வந்து அந்த ஆசையை இன்னும் வந்து பல்வேறு தளங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வார்கள். மற்றபடி கவர்னர் வந்து சர்ச்சை ஏற்படுத்தியதாலோ இல்லை பிரதமர் வந்து நடத்துகிற நிகழ்ச்சியில் நடப்பதோ நமக்கு வந்து அதில் வந்து இதுவே கிடையாது. எந்த அளவுக்கும் வந்து எதிர்ப்பே கிடையாது. சந்தோஷமாக பாடணும், தேசிய கீதம் நம்மளும் பாடுறோம், அவங்களுக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். நீ பண்ணலன்னா என்ன, நான் பண்ணுறேன் பாரு, நான் மாநிலத்திலேங்கிற மாதிரி இருக்குல்ல. அதுதான், அது மட்டும்தான் ஒரே ஒரு செயல். அந்த செயலுக்கு வந்து நம்ம போய் எதுக்கு காரணம் கற்பிதம்லாம் கற்பிக்க வேண்டும். இவ்வளோ நேரம் என்னோட கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.